மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளுக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது முதற்கட்டமாக இன்று 152 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஜனதா உன்னயன் கட்சியின் நிறுவனர் ஹுமாயூன் கபீர் வருகைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பியவாறு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. முர்ஷிதாபாத் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த ஹுமாயூன் கபீருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா, தமிழகத்தை போன்று மேற்கு வங்கத்திலும் முதற்கட்ட வாக்குப்பதிவு 152 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 152 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தான் முர்ஷிதாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் ஜனதா உன்னயன் கட்சி தொண்டர்களுக்கு இடையே வாக்குவாதம் கலவரமாக மாறி இங்கு போலீசார் குவிக்கப்பட்டு அதை சரி செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு குறித்து விசாரிக்கும் போது இதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த முர்ஷிதாபாத் பகுதியில் வாக்குச்சாவடிக்குட்பட்ட அந்த இடத்தில் ஜனதா உன்னயன் கட்சியினுடைய நிறுவனர் ஹுமாயூன் கபீர் அந்த பகுதிக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அந்த கட்சியின் நிறுவனர் ஜனதா உன்னயன் கட்சியின் நிறுவனர் ஹுமாயூன் கபீர் அங்கு வர இருக்கின்றார் என்ற தகவல் அடிப்படையில் அதற்கு முன்கூட்டியே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதிக அளவில் அங்கு குவிய தொடங்கினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏன் தேவையில்லாமல் இங்கு கூட்டம் அதிகமாக கூடுகிறார்கள், ஜனதா உன்னயன் கட்சியினுடைய நிறுவனர் ஏன் இங்கு வர வேண்டும், அவர் வாக்கு எங்கு இருக்கின்றோ அங்குதான் செலுத்த வேண்டும், தேவையில்லாமல் இங்கு ஏன் வர வேண்டும் உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதனால் ஜனதா உன்னயன் கட்சி தொண்டர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி கலவரமாக மாறியிருக்கின்றது. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த கூடுதல் துணை ராணுவத்தினர் அங்கு வரவழைக்கப்பட்டு அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 152 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவுக்காக 44,378 வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த 44,378 வாக்குப்பதிவு மையத்தில் 8,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அந்த பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் காலை முதல் சற்று அமைதியாக நடைபெற்று வந்த மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு திடீரென்று முர்ஷிதாபாத் பகுதியில் கைகலப்பு கலவரமாக வாக்குவாதம் கைகலப்பு கலவரமாக மாறியிருக்கின்றது. இதனால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அதை சரி செய்து அங்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாக வாக்களிக்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் காலை 9 மணி நேர நிலவரப்படி 18.76 விழுக்காடு வாக்குப்பதிவாக இருக்கின்றது. இது முதற்கட்ட வாக்குப்பதிவு தான். மொத்தமாக அங்கு 294 தொகுதி இருக்கின்றது. அதில் 152 தொகுதிகளுக்கு மட்டும்தான், இது 152 தொகுதிகளும் 16 மாவட்டங்கள் உட்பட்டு வருகின்றது. அந்த 152 தொகுதிகளுக்கு மட்டும்தான் தற்போது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 142 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக வருகின்ற 29ஆம் தேதி என்று வாக்குப்பதிவு நடைபெறும். இந்நிலையில் தான் முதற்கட்ட வாக்குப்பதிவில் காலை முதல் 7 மணிக்கு தொடங்கி அமைதியாக நடைபெற்ற நிலையில் திடீரென்று முர்ஷிதாபாத் பகுதியில் கைகலப்பு வாக்குவாதமாக மாறி பரபரப்பு உண்டாகி இருக்கின்றது. ஓவியா.